ஒருமுறை உங்கள் சுற்றி இருக்கும் பொருட்களை கவனியுங்கள். நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் போன், நீங்கள் அணிந்திருக்கும் உடைகள், படிக்கும் புத்தகங்கள், இவையெல்லாம் உங்களிடம் எப்படி வந்தன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ரயில்கள், லாரிகள், விமானங்கள் மூலமாக ஏற்றுமதிகள் நடக்கின்றன என்பது நமக்கு தெரியும். ஆனால் உலக வியாபாரத்தில் பெரும்பாலானவை மிக அமைதியாக மகா சமுத்திரங்கள் மீது பயணிக்கும் பிரம்மாண்டமான கப்பல்கள் மூலமாகவே நடக்கிறது. ஒரே ஒரு பயணத்தில் ஒரு பெரிய நகரத்திற்கே தேவையான சரக்குகளை சுமந்து வரும் வல்லமை இந்த கப்பல்களுக்கு இருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இவை தண்ணீரில் மிதக்கும் நகரங்கள். அப்படியென்றால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல்கள் எவை? அந்த கப்பல்களில் வேலை செய்யும் மாலுமிகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இணையதளம் இல்லாமல், குடும்பத்தை விட்டு பிரிந்து, பயங்கரமான கடல் புயல்கள், உயிரை குடிக்கும் கடல் கொள்ளையர்கள் மத்தியில் அவர்கள் எப்படி மாதக்கணக்கில் வாழ்கிறார்கள்? இன்று நாம் கடல் தன்னுள் ஒளித்து வைத்திருக்கும் அந்த ரகசிய உலகத்திற்குள் நுழையப் போகிறோம். உலகிலேயே பிரம்மாண்டமான கண்டெய்னர் கப்பல்களை பற்றி பேசினால் எவர் கிரீன் நிறுவனத்தைச் சேர்ந்த எவர் அலாட், அதேபோல் MST இரினா அல்லது SMM அல்ஜெசிராஸ் போன்ற பெயர்கள் முதலில் கேட்கும். இவற்றின் நீளம் அட்சர சுத்தமாக 400 மீட்டர்கள் இருக்கும். அதாவது இந்த கப்பலை நேராக நிமிர்த்தி வைத்தால் ஈபிள் டவர் கூட இதற்கு முன்னால் சிறியதாகத்தான் தெரியும். இதில் 23,992 கண்டெய்னர்களை வைக்கும் திறன் இருக்கும். இந்த எண்ணிக்கை எவ்வளவு பெரியதென்றால், இந்த கண்டெய்னர்களை எல்லாம் தரையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அடுக்கிக் கொண்டே போனால் ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்திற்கு போகும் சாலையே உருவாகிவிடும். இவ்வளவு பெரிய கப்பல், பல்லாயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் என்றவுடன் இதை இயக்க நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இருப்பார்கள் என்று நாம் நினைப்பது சகஜம். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இந்த பிரம்மாண்டமான கடல் அரக்கனை இயக்க வெறும் 20 இருந்து 25 பேர் மட்டுமே இருப்பார்கள். ஏனென்றால் இது ஒரு தனியார் சொகுசு கப்பல் அல்ல. இங்கே டான்சிங் டெக்குகள், நீச்சல் குளங்கள் இருக்காது. இது தண்ணீரின் மேல் இடைவிடாமல் வேலை செய்யும் ஒரு தொழிற்சாலை. இந்த கப்பலில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிரத்யேக பொறுப்பு இருக்கும். இந்த மொத்த குழுவையும் முன்னின்று வழிநடத்தும் கமாண்டர், அந்த கப்பலின் கேப்டன், என்ஜின், ஆயில் மற்றும் பிற இயந்திரங்களின் செயல்பாட்டை கண்காணிக்கும் முக்கிய பொறுப்பு சீஃப் இன்ஜினியருடையது. கப்பல் செல்லும் பாதை, வானிலை சூழ்நிலைகளை கணித்து கேப்டனுக்கு உடனேக்குடன் தகவல் கொடுக்கும் நபர் டெக் ஆபீசர். மேலும் இந்த சிறிய உலகம் முழுவதற்கும் சுவையான உணவை வழங்க ஒரு சமையல்காரரும் இருப்பார். இந்த கண்டெய்னர் கப்பலில் தினமும் காலை 6 மணிக்கே எல்லோருடைய டியூட்டியும் தொடங்கிவிடும். முதலில் என்ஜின் கண்டிஷனை சரிபார்ப்பார்கள். அதன் பிறகு வானிலை அறிக்கைகள், கண்டெய்னர் லோடிங் ரிப்போர்ட், ரூட் பிளானிங் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்வார்கள். ஆனால் இந்த கப்பலில் மிகவும் கஷ்டமான, உயிராபத்து நிறைந்த வேலை ஒன்று இருக்கிறது. அதுதான் லோடு பேலன்சிங். கண்டெய்னர்களை சற்று தவறாக அடுக்கினாலும் அல்லது ஒரு பக்கம் எடை கூடினாலும் கப்பலின் பேலன்ஸ் தவறும் அபாயம் இருக்கிறது. அப்படி நடந்தால் கப்பல் மெதுவாக கடலுக்குள் சாய்ந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். இங்கே நடக்கும் ஒரு சிறிய தவறு கூட பல கோடி ரூபாய் நஷ்டத்திற்கு காரணமாகிவிடும். 4 பக்கமும் முடிவில்லாத கடல், எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மட்டுமே. அங்கே மொபைல் நெட்வொர்க் இருக்காது, பொழுதுபோக்கிற்கு எந்த வசதிகளும் இருக்காது. வெறும் இயந்திரங்களின் சத்தம், கடல் அலைகளின் பயங்கரமான இரைச்சல் மட்டுமே அவர்களுக்கு துணையாக இருக்கும். அங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது என்ற சந்தோஷமும் இருக்காது, திங்கட்கிழமை வந்துவிட்டது என்ற சோகமும் இருக்காது. தினமும் வேலை, தூக்கம், சாப்பாடு, இதுதான் ரொட்டீன். சில நேரங்களில் எந்த லீவும் இல்லாமல் தொடர்ந்து 12 மணி நேரம் சோர்வில்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும். குறைந்தபட்சம் தங்கள் குடும்பத்தினருடன் வீடியோ கால் பேசலாம் என்றாலும் நடுக்கடலில் சிக்னல் கிடைக்காது. இதனால் மாலுமிகள் கடுமையான தனிமைக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். ஒருவேளை யாருக்காவது தீவிரமான உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அக்கம் பக்கத்தில் மருத்துவமனை இருக்காது. அப்போது கப்பலில் இருக்கும் இன்ஜினியர் அல்லது கேப்டன் தான் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும். உடல்கள் கடலில் இருந்தாலும் அவர்களின் உயிர்கள் எப்போதும் தங்களின் வீடுகளைச் சுற்றியே அலைந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து 6 மாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வது என்பது சாதாரண விஷயமல்ல. மேலும் கடல் என்றால் தனிமை மட்டுமே அல்ல. சில பகுதிகள் கடல் கொள்ளையர்களின் புகலிடமாக இருக்கும். உதாரணமாக ஆப்பிரிக்காவின் ஹார்ன் பகுதி வழியாக, குறிப்பாக சோமாலியா அருகே கப்பல் பயணிக்கும் போது மாலுமிகளின் நெஞ்சில் பயம் குடிகொண்டிருக்கும்.
இந்த பகுதி எவ்வளவு ஆபத்தானது என்றால், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஷிப்பிங் கம்பெனியும் இங்கே தங்களின் அலர்ட் பட்ஜெட்டை ஆக்டிவேட் செய்தே ஆக வேண்டும். இரவு 2 மணி அளவில் கும்மிருட்டில் இந்த கொள்ளையர்கள் திடீரென்று தாக்குதல் நடத்துவார்கள். சிறிய படகுகளில் 5 இருந்து 6 பேர் வருவார்கள். அவர்களின் கைகளில் AK-47 போன்ற பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கும். சில கப்பல்களில் செக்யூரிட்டி கார்டுகள் இருந்தாலும் பல நேரங்களில் ஊழியர்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஹை ரிஸ்க் ஜோனுக்கு வந்தவுடன் சைரன்கள், சவுண்ட் கன்களை பயன்படுத்துவார்கள். சில நேரங்களில் கொள்ளையர்களை ஏமாற்றுவதற்காக பிளாக் அவுட் செய்வார்கள். அதாவது கப்பலில் உள்ள விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு வேகத்தை அதிகரித்து இருட்டில் தப்பிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் இயற்கைக்கு முன்னால் இந்த டெக்னிக்குகள் எல்லாம் வேலை செய்யாது. ஜப்பான் அருகே டைஃபூன் புயல்கள் வரும்போது கடல் எவ்வளவு பயங்கரமாக மாறும் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒருமுறை சுமார் 40 அடி உயரமான ராட்சத அலைகள் கப்பலை அப்படியே உலுக்கி எடுத்தன. அந்த நேரத்தில் பேலன்ஸ் தவறி கப்பலின் மேல் இருந்த கண்டெய்னர்கள் கடலில் விழும்போது அவர்கள் தங்கள் உயிரை கையில்தான் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் உலகளவில் சுமார் 1000 கண்டெய்னர்கள் இப்படி கடலில் காணாமல் போய்கொண்டே இருக்கின்றன. அவற்றில் எலக்ட்ரானிக் பொருட்கள், உணவுப் பொருட்கள், சில நேரங்களில் மிகவும் ஆபத்தான ரசாயனங்களும் இருக்கும். ஒருவேளை கதிரியக்க பொருட்கள் கடலில் கலந்தால் அது அந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் நாசமாக்கிவிடும். சில சமயங்களில் நடுக்கடலில் கப்பலின் என்ஜின் நின்று போகும். அப்போது சீஃப் இன்ஜினியர் சுயமாக என்ஜின் ரூமிற்குள் சென்று அதனை சரி செய்ய வேண்டும். அங்கே தட்பவெப்பநிலை சுமார் 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்கும். ஏசி இருக்காது, குறைந்தபட்ச ஓய்வு கூட இருக்காது. வெறும் புகை, வெப்பம், உயிராபத்திற்கு நடுவில்தான் அவர்கள் தினமும் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். இதுதான் கண்டெய்னர் கப்பல்களில் இருக்கும் ஊழியர்களின் நரக வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஆனால் கடல் மேல் இருக்கும் ஒவ்வொரு கப்பலும் இப்படியே இருக்காது. இந்த இருண்ட பக்கத்தில் இருந்து வெளியே வந்து கடல் மேல் இருக்கும் ஓர் அற்புதமான சொகுசான உலகத்திற்குள் செல்வோம். அதுதான் சுற்றுலா பயணிகளை சுமந்து செல்லும் குரூஸ் கப்பல்கள். உலகிலேயே மிகவும் சொகுசான குரூஸ் கப்பல்களில் முதல் இடத்தில் இருப்பது ராயல் கரீபியன் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஐகான் ஆஃப் தி சீஸ். பின்லாந்து நாட்டவர்களால் தயாரிக்கப்பட்ட இதன் நீளம் 365 மீட்டர்கள், எடை சுமார் 2,50,800 டன்கள். இந்த அற்புதமான கப்பலில் 7,600 பயணிகள், 2,300 ஊழியர்கள் பயணிக்க முடியும். இதன் சிறப்பு என்னவென்றால், இது கடலின் மீது மிதக்கும் உலகின் மிகப்பெரிய வாட்டர் பார்க். இதில் 6 வாட்டர் ஸ்லைடுகள், 7 நீச்சல் குளங்கள் உள்ளன. இந்த கப்பலில் மொத்தம் 19 தளங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தளத்திலும் சென்ட்ரல் பார்க், கிட்ஸ் ஜோன், ராயல் தியேட்டர், ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங், விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் ஜோன் போன்ற ஒரு புதிய உலகமே விரியும். இது வெறும் கப்பல் மட்டுமல்ல, இயற்கை, சாகசம் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கும். கடல் மீது மிதக்கும் ஒரு சொகுசு நகரம். இதற்கு பிறகு ராயல் கரீபியன் நிறுவனத்தைச் சேர்ந்த வண்டர் ஆஃப் தி சீஸ் வருகிறது. பஹாமாஸ் நாட்டைச் சேர்ந்த இந்த கப்பலின் நீளம் 362 மீட்டர்கள். இதன் எடை 2,36,857 டன்கள். இதில் 7,000க்கும் மேற்பட்ட பயணிகள் அற்புதமான பயணத்தை ரசிக்கலாம். அடுத்ததாக 3வது மிகப்பெரிய கப்பல் சிம்பனி ஆஃப் தி சீஸ். இதன் நீளம் 361 மீட்டர்கள், எடை 2,281 டன்கள். இதில் 6,680 பயணிகள், 200 ஊழியர்கள் இருப்பார்கள். சிம்பனி என்ற பெயருக்கேற்றாற் போலவே இதில் தினமும் மாலையில் பிராட்வே ஸ்டைல் மியூசிக் ஷோக்கள் நடக்கும். 10 மாடிகள் கீழே சறுக்கிக் கொண்டு செல்லும் அல்டிமேட் ஆவிஸ் ஸ்லைடு இதில் உள்ள சிறப்பு ஈர்ப்பு. உண்மையான மரங்களுடன் கூடிய பசுமையான சென்ட்ரல் பார்க், நடுக்கடலில் ஸ்பா, ஐஸ்கிரீம் பார்லர்கள், ஸ்கேட்டிங் ரிங் என மனிதனின் கற்பனைக்கு எட்டிய ஒவ்வொரு சொகுசு வசதியும் இங்கே கிடைக்கும். பார்த்தீர்களா? ஒரு பக்கம் கடல் கொள்ளையர்களுடனும் புயல்களுடனும் போராடி உலகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு சேர்க்கும் கண்டெய்னர் கப்பல் தொழிலாளர்களின் கஷ்டங்கள். இன்னொரு பக்கம் அதே கடல் மீது சொர்க்கத்தையே கண்முன் நிறுத்தும் குரூஸ் கப்பல்களின் சொகுசு வாழ்க்கை. கடல் ஒன்றுதான், ஆனால் 2 வெவ்வேறு உலகங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த்.